முந்திச் சென்ற தந்தி. இணைய விந்தையில் உலகமே உள்ளங்கையில் கடகம் செய்து கொண்டுள்ளது. தகவல் பரிமாற்றம் உலகின் ஒரு பகுதியிலிருந்து அல்லது ஒரு நாட்டிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு நாட்டிற்கு நொடியில் தெரிவிக்கப்படுகிறது. நடுவில் பரிமாற்றத்தை பகிர்ந்து அனுப்பும் பழைய முறை பறந்துவிட்டது, மறந்துவிட்டது. இந்தியாவில் 2013 வரை தரை வழி தொலைபேசிகள் எட்டாத இடங்களிலும் எட்டி பிடித்து தகவல் தொடர்புக்கு உதவியது தந்தி. பழைய தென்னார்காடு மாவட்டம் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்ன சேலம் என்ற சிற்றூர் உள்ளது. சின்ன சேலத்திற்கும் பலரும் அறிந்த மாவட்ட தலைநகர் சேலத்திற்கும் இடையே 14 கிலோமீட்டர் தொலைவு. ஒரு நாளில் சில பேருந்துகளே இவ்வூர்களுக்கு இடையே செல்லும். அப்பொழுது சின்ன சேலம் அஞ்சலகத்தில் இருந்து சேலத்திற்கு தந்தி பதிவு செய்தால் அந்த தந்தி சின்ன சேலம் அஞ்சலகத்தில் இருந்து விழுப்புரம் தந்தி நிலையத்திற்கு அனுப்பப்படும். அங்கிருந்து சென்னை மத்திய தந்தி நிலையத்திற்கு செல்லும். சென்னையிலிருந்து சேலம் தந்தி நிலையம் செல்லும் தந்தி முகவரியில் பட்டுவாடா செய்யப்படும். ஒரு இறப்பு செய்தி தந்தியை சின்ன சேலம் அஞ்சலகத்தில் சேலத்திற்கு பதிவு செய்தார் ஒருவர். இறப்பு செய்தி தந்திக்கு சாதாரண கட்டணம் ஒரு சொல்லுக்கு ₹1/2. அவசர தந்திக்கு ஒரு சொல்லுக்கு ₹1. இறப்பு செய்தி தந்தி சாதாரண கட்டணத்தில் 2 மடங்கு துரித வேகத்தில் டபுள் எக்ஸ்பிரஸ் தந்தி பரிமாற்றம் நடக்கும். சின்ன சேலத்தில் தந்தி பதிவு செய்தவர் ஒருவரை பேருந்தில் அனுப்பி செய்தி சொல்லவும் ஏற்பாடு செய்தார். அந்த நபர் சேலம் சென்று சேரும் முன்னரே சேலத்து உறவினர் தந்தி கிடைத்து சின்ன சேலம் இறப்பு இல்லத்திற்கு வந்துவிட்டார். அக்கால தந்தியின் பயன் இக்காலகட்டத்தில் கைபேசியில் காலம் கழிப்போருக்கு விந்தையாகவும் வியப்பாகவும் இருக்கும். சிந்தையில் பதிக்க வேண்டும் அந்த கால ஜெயிக்க வைக்கும் தந்தியின் மிகையான வேகத்தை.